நாட்டில் இந்த ஒரு சமுதாயத்தை தாழ்த்தி பேசுறது, குறிப்பாக இப்போது பிராமணர்கள் எல்லாம் தாக்கி பேசுறது, அதெல்லாம் எதனால் நடக்குதுன்னே புரியல. ஏதோ ஒரு காலத்தில் வந்து ஒரு மாதிரி சிஸ்டம்ஸ் இருந்திருக்கலாம், அது அந்த காலத்தில் நடந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனே ஒரு 2% அவ்வளோதான் இருக்காங்க. அவங்களும் பாதி பேர் யூஎஸ் போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து கோயிலில் எங்களை பூஜை பண்ண விடல. இதெல்லாம் வந்து மேபி ஒரு 2 இடத்துல இருக்கலாம். அதுக்கு பிராமணர்கள் மட்டும் காரணம் இல்லை, எவ்வளவோ மற்றவங்களும் தான் காரணம். அப்போ வந்து நீங்கள் எப்படி வந்து இது இது வந்து ஒரு பாலிட்டிக்ஸ்க்காக பண்ணுறது தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து அவங்களே ரொம்ப நெக்லிஜிபிள் பாப்புலேஷன். ஸோ வந்து இதை வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இவங்கள ஒதுக்கினா நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. தவிர யாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தால், ஆனால் அந்த மாதிரிலாம் யாரையுமே பார்த்ததில்ல. எல்லாம் சகஜமாக தான் பழகுறாங்க. இந்த பார்த்திபன் கூட ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி மார்கழி மாதம் இதை பற்றிலாம் பேசியிருக்காரு. இதெல்லாம் வந்து கண்டிக்கக்கூடியது. இதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு முன் வரணும். உங்களோட ஒப்பீனியன் என்ன? தேங்க்யூ. ஹாப்பி பொங்கல்.